காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர்த்துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை.
அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போமா. பரிசுத்தமும் நீதியும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, புதிய நாளின் சந்தோஷத்திற்காக, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட கூட்டி தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவு முழுவதும் காத்து கொண்டீர். பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் எங்களை காத்துக் கொள்கிற இறைவனிடம் நாங்கள் வந்து நிற்கிறோம். உலக பிரகாரமாக நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பொறுப்புகளிலே நாங்கள் முழுமையாக ஈடுபடும் முன்பாக உம்முடைய வழிநடத்துதலுக்காக, உம்முடைய சமாதானத்திற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்கிறோம். அவ்விதமாகவே நடத்தும். தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் எங்களுக்கு இன்று போதித்து தருகிற ஒவ்வொரு தெய்வீக வார்த்தைகளும் எங்களுக்கு ஆறுதலும் அமைதியும் தரக்கூடியதாக இருக்கட்டும். எங்களோடு நீர் பேசுகிறதாக இருக்கட்டும். நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவர்களை செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்கி தருகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் மேய்ப்பராக இருக்கிற கர்த்தாதி கர்த்தாவுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு சோதனைகள் ஏன். இந்த வார்த்தைகளை வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் சொல்லுகிறது உண்டு. சோதிக்கப்படுகிறேன் அல்லது சோதனைகள் என்னை தாக்குகின்றன, நான் சமாதான குலைச்சலோடு இருக்கிறேன். இதற்கு எல்லாம் அர்த்தம் என்னவென்றால், எனக்கு ஏன் சோதனைகள் என்று 1 பேதுரு 1:7 படித்து பார்த்தால், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1ஆம் நிருபத்தை, முதல் அதிகாரத்தை முழுவதுமாக நாம் படிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோகியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோல் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்.
இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படியினை நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயபக்தியுடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த நாளின் உடைக்குரிய தேவன் தந்திருக்கக்கூடிய நமக்கு தலைப்பு என்னவென்றால் சோதனைகள் ஏன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1 நிருபத்தின் 1 அதிகாரம் வசனம் 7 உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்கிற வார்த்தை இருக்கிறது. அருமையான தேவனுடைய தாசர் ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாருடைய சாட்சியை நான் படிக்கிறேன். நான் சோதனைகளின் வழியாக நடந்து வந்த போது தேவனே எனக்கு நீர் நல்லதை செய்து கொண்டிருக்கின்றீர் என்று நான் சொன்னதில்லை. நான் எவ்வளவோ கெஞ்சியும் மன்றாடியும் ஜெபித்த வேளைகளில் நான் கேட்டவைகளை பெறாமல் போயிருக்கின்றேன். அப்போதெல்லாம் கர்த்தாவே இவையெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நான் சொன்னதில்லை. தேவனே எத்தனையோ பேர் உம்மிடம் வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டதாக சாட்சி சொல்லி கேட்டிருக்கின்றேன். அதுபோல உம்மை நம்பி வந்த என்னை மட்டும் இப்படி ஒன்றையும் காணாமல் போக விடுகிறீரே என்று நான் புலம்பியதுண்டு. அவர் என்னை நடத்திய கரடு முரடான பாதைகளில் நான் நடந்தபோது என்னால் நன்றி சொல்ல இயலவில்லை. ஆனால் இன்று கர்த்தாவே என்னை இப்படியாக நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். நான் கேட்டபடியெல்லாம் அவர் செய்திருந்தால் அன்று நன்றி சொல்லி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இத்தனை நல்ல பாடங்களையும் அனுபவங்களையும் பெற்றிருக்க மாட்டேன். நான் ஜெபித்தும் யோர்தான்களின் நடுவில் பாதை உருவாகவில்லை. நான் துதித்து போற்றியும் எரிகோக்கள் விழவில்லை. நான் எவ்வளவோ விசுவாசித்தும் கற்பாறைகள் தண்ணீரை தரவில்லை. ஒருவேளை அப்படியெல்லாம் நடந்திருந்தால் நானும் அன்று ஆடி பாடி நன்றி சொல்லியிருப்பேன். ஆனால் ஒருவேளை இஸ்ரவேல் மக்களைப் போல அற்புதங்களை கண்ட பின்பு
கடின மனதாகி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் நிலைகளும் வந்திருக்கலாம். ஜெபித்தபடி நிகழ்ந்தது, துதித்த போது வீழ்ந்தது, விசுவாசத்தபடி மலைகள் பெயர்ந்தது என்றெல்லாம் சாட்சி கூறின சிலர் இன்று விசுவாச வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதையும் நான் காண்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இன்று வரை அவருடைய ஐக்கியம் விலகாமல் அன்பருடன் என்னுடைய யாத்திரை தொடர்கின்றது. இது ஒரு தெய்வ மனிதருடைய இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. அன்பு பரிசுத்தவான்களே, சோதனைகள் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் நமக்கு தருகின்ற எல்லா நன்மைகளை விட பாடங்களை கற்பதும் அனுபவங்கள் அடைதலும் மிக முக்கியமானவை. ஏனென்றால் அற்புதங்களும் அதிசயங்களும் அவற்றை பெற்றவர்களுக்கு மட்டுமே பயன் உண்டாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கற்கின்ற பாடங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் அநேகருக்கு கர்த்தருடைய வழியை காண்பிக்கும் விளக்குகளாகி விடுகின்றன என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம். சங்கீதக்காரராகிய தாவீது நாம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 23 வசனம் 4 சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இந்த வார்த்தை நம்மை உயிர் பெற செய்கிறது. இதிலே ஒரு பெரிய விளக்கம் உண்டு. அன்பானவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தொடர்ந்து அதை படிக்கும் போது பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் தாவீது மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடத்தப்பட்டிருந்தாலும் நான் பயப்படேன் என்று சொன்னதெல்லாம் அவரை நம்பி அல்ல, தேவன் அவரோடு இருக்கிறதாக உறுதியாக அவர் பற்றுறுதி வைத்திருந்தார். நம்பிக்கையெல்லாம் தேவன் மேலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. பகலிலும் நட்சத்திரங்கள் வான மண்டலத்திலே ஒளிரத்தான் செய்கின்றன. ஆனால் கார் இருள் சூழும் போதுதான் அவைகளை நம் கண்கள் காண முடிகின்றன. இது விஞ்ஞானம், அறிவியல், உலக இயற்கை. இருள் நிறைந்த ஒரு இரவு வேளை வரும்போதுதான் கண்களை கவரும் அந்த நட்சத்திரங்களின் வண்ண ஜொலிப்பானை நாம் கண்டு கழிக்க முடிகிறது. சாதாரணமான வேளைகளிலும் கர்த்தர் நமக்காக அன்பாக, கரிசனையாக, ஆதரவாக, மகிமையாக வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கின்றார். அவற்றை நம்முடைய ஆத்தும கண்களினால் கண்டு பரவசம் அடைவதற்கு வாழ்க்கையில் சில வேளைகளில் சூழ்ந்துவிடும் துன்பங்களாகிய இருள் பெரிய உதவி செய்கின்றது என்பது உண்மை. பரிசுத்த வேதாகமத்தில் ஆயினும் சரி, வேதாகம காலத்திற்கு பிந்திய வரலாற்றிலும் ஆகினும் சரி, தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் தங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கண்டு வல்லமையாக பிரகாசித்த தேவ மனிதர்கள் யாவரும் இருளின் சூழ்நிலைகளை மிகுதியாக கண்டவர்களே. துன்பங்களும் தோல்விகளும் பலவித பாடுகளும் இருளாக அவர்களின் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்ட போதுதான் அவர்கள் தேவ அன்பு, தேவ ஆறுதல், தேவ வழி நடத்துதல், தேவ ஞானம், தேவ நம்பிக்கை, தேவ வெளிப்பாடுகள், தேவ தரிசனங்கள் ஆகிய மகிமையான நட்சத்திரங்களின் ஜொலிப்பானை அதிகமாக கண்டார்கள். அதுதான் இருளில் நட்சத்திரங்கள் என்று சொல்லலாம். அதைதான் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய 23ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தைரியமாக சொல்லுகிறார். சில வேளைகளிலே துன்ப இருள் நம்மை சூழும் போது கீழே இருக்கின்ற இருளை மட்டுமே நாம் பார்த்து பார்த்து மனம் நொந்து போகிறோமே அன்றி அண்ணாந்து பார்த்து மேலே தெரியும் நட்சத்திர ஜொலிப்புகளை காண தவறிவிடுகிறோம். ஒன்றை நாம் உறுதியாக சொல்ல முடியும், பாடுகளை நாம் ஒரு நாளும் விரும்புவதில்லை. அவைகளை மத நம்பிக்கைக்காக வா வா என்று ஒருபோதும் நாம் அழைப்பதும் இல்லை. ஆனால் நம்முடைய மிகுந்த துன்பங்களாகிய இருள் சூழ்ந்த காலத்தில்தான் நம்முடைய தேவனின் அன்பின் ஜொலிப்புகளையும் அவருடைய வெளிப்பாடுகளின் மகிமைகளையும் அவருடைய நடத்துதலின் மினுப்பினுப்புகளையும் மிகுதியாக கண்டு பரவசம் அடைந்திருக்கிறோம். இதை நீங்கள் மறக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய கண்களை மேல் நோக்கி பார்க்க வைத்ததனால்தான் அவருடைய அன்பின் நட்சத்திரங்களை நாம் அதிகமாக கண்டிருக்கிறோம் என்கிறதும் உண்மை. அந்த காட்சிகள் இன்றும் நம்மை பரவசப்படுத்துகிறது. அல்லேலூயா. சிந்தியுங்கள் அருமையானவர்களே. சோதனைகள் என்று சொல்லும் போது அது நமக்கு யார் என்று காட்டுகிறது. கண்டுகொண்டால் அதுவே ஆசீர்வாதத்திற்கு வழி வகுக்கின்றது. இரண்டாவது சிந்தனை, உங்கள் துக்கங்களை இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், சமாதானத்தை அவர் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். ஆமீன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரம தந்தையே, நீங்க பரிசுத்தரா இருக்கிறது போல
நாங்களும் பரிசுத்த வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, சோதனைகள் ஏன் என்று சொல்லி இப்பொழுது என்னோடு இணைந்து உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் துக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். சமாதானத்தை நீர் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே. விசுவாசமானது சோதிக்கப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி தாவீது எழுதி வைத்திருக்கிறார். இதையெல்லாம் எங்களை தூண்டுகின்ற வார்த்தைகள். ஆண்டவரே, இருளில் இருந்து வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி இருள் வாழ்க்கையில வாழக்கூடிய யாராவது இருப்பார்களானால் ஒளியினிடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தெய்வத்துக்கு வந்திருக்கிறோம். நடத்தும் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கைவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.